நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவை வாக்கெடுப்பில் தோல்வி. பெரும்பான்மைக்கு தேவையான 2/3 பங்கு வாக்குகளை பெற முடியாததால் மசோதா தோல்வியடைந்தது. நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவும் மக்களவையில் தோல்வி. மசோதாக்கள் நிறைவேற 326 எம்பிக்கள் ஆதரவு தேவை என்ற நிலையில் 298 பேர் மட்டுமே ஆதரவளித்ததால் மசோதா தோல்வி. மகளிர் மசோதாவை தோற்கடித்துவிட்டு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சிகள் பெண்களை சந்திக்கும் என அமித்ஷா கேள்வி. நாட்டின் பெண்கள் சக்தி எதிர்க்கட்சிகளை முற்றாக நிராகரிக்கும் என்றும் திட்டவட்டம். மகளிர் மசோதாவை தோற்கடித்த காங்கிரஸை நாட்டின் மகளிர் மன்னிக்க மாட்டார்கள் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கண்டனம். காங்கிரஸ் கோரிய திருத்தங்களை செய்ய ஒப்புக்கொண்ட பின்னரும் மசோதாவை நிறைவேற்ற ஒத்துழைக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கண்டன முழக்கம். தமிழகத்தில் இன்னும் 3 நாட்களில் பிரச்சாரம் நிறைவு பெறுவதால் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. 234 தொகுதிகளிலும் அரசியல் கட்சித் தலைவர்கள் சூறாவளி பயணம். தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று கோவைக்கு வருகிறார் பிரதமர் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். தொகுதி மறுவரையறையில் தமிழகத்தை பாஜக ஏமாற்றுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழக மக்களின் உணர்வுகளை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவமதித்து விட்டதாகவும் பிரச்சாரம். தமிழ்நாட்டோட மக்களோட பிரதிநிதியா முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற என்னுடைய எதிர்ப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எதிர்ப்பு. இதை நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டு டி.ஆர். பாலு அவர்கள் பேசியிருக்கிறார். எல்லோருக்கும் பொதுவானவரா நடக்க வேண்டிய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் நீங்க கருப்பு கொடி ஏத்துனா என்ன, நீல கொடி ஏத்துனா என்ன என்ற ஆணவத்தோடு பேசியிருக்கிறார். அவர் தனிப்பட்ட ஸ்டாலினை அவமதிக்கல, தமிழ்நாட்டுடைய குரலை உணர்வுகளை ஏளனப்படுத்தி பேசியிருக்கிறார். மத்திய பாஜக அரசு ஹிந்தியை திணித்தாலும் தமிழக நிதியை நிறுத்தினாலும் அதிமுக கூட்டணிக்கு கவலை இல்லை என்று முதலமைச்சர் கண்டனம். திமுக கூட்டணி தமிழகத்தின் நலனுக்கு எதிராக எந்த திட்டத்தையும் எதிர்க்கும் என உறுதி. பாஜகவுக்கு பல்லக்கு தூக்குற இந்த துரோகிகளுக்கு இந்திய திணிச்சாலும் கவலை இல்லை, நீட் தேர்விலிருந்து விலக்கு தரவில்லை என்றாலும் கவலை இல்லை, கல்வி நிதி நிறுத்தினாலும் கவலை இல்லை, தமிழ்நாட்டுக்கான நிதியை நிறுத்தினாலும் கவலை இல்லை. இப்போ நாடே கொந்தளிக்கிற தொகுதி மறுசீரமைப்பில் கூட பாஜகவை எதிர்த்து பேசுறதுக்கு தெம்போ திராணியோ துணிச்சலோ இல்லாம தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாம் அடக வைக்கிற அரசியல் அவமானமாக இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் தோல்வியடைந்தது திமுகவிற்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். இந்த வெற்றி வெறும் ட்ரெய்லர் தான், இனிதான் பெரும் வெற்றி வரவுள்ளதாகவும் பிரச்சாரம். தமிழ்நாட்டுக்கு எதிராக கருப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க நாடாளுமன்றத்தில். அதுல நாம கொண்டு வந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டு நாம் அதில் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த வெற்றி சும்மா ட்ரெய்லர் தான், அடுத்து பெற இருக்கிற மாதிரி அதான் மாபெரும் வெற்றி. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்த நிலையில் டெல்லியை தமிழ்நாடு வீழ்த்தியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. டெல்லியின் ஆணவத்தையும் ஆணவத்திற்கு துணை போவோரையும் ஏப்ரல் 23 அன்று ஒரு சேர வீழ்த்துவோம் என்றும் வலைப்பதிவு. தேர்தலுக்கு முன்பே தேசிய ஜனநாயக கூட்டணி மண்ணை கவ்வியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம். பாஜகவின் தோல்வியை தமிழ்நாடு தொடங்கி வைத்துள்ளதாகவும் பெருமிதம். தேர்தலுக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணி மண்ணை கவி இருக்கு.
இது சாதாரண வெற்றி அல்ல. இன்னும் 100 ஆண்டு கழிச்சும் வரலாற்றில் நின்று பேச போற வெற்றி. ஏப்ரல் 23 தேர்தலில் மக்கள் வழங்கப் போகும் அடிதான் ரியல் அடி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம். இனிமேல் தமிழ்நாட்டை தேவையில்லாமல் உரசி பார்க்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க. கருப்பு கொடி ஏத்துனா கருப்பு சட்டை போட்டா முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ ஒரே போட்டுட்டோமா இல்லையா? ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு பத்தாது. ஏப்ரல் 23 தேர்தலில் நீங்கள் வழங்க போகிற அடி இருக்கு, அதுதான் ரியல் அடி. தமிழ்நாட்டை மிரட்டி பார்த்தவர்களுக்கு தக்க பதிலடி நாடாளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கருத்து. தற்போதுள்ள தொகுதி எண்ணிக்கையில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க பாரதிய ஜனதா தயாரா என்றும் கேள்வி. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல. தற்போதுள்ள தொகுதி எண்ணிக்கையிலேயே 33% பெண்களுக்கு கொடுக்கலாம். 2020 தேர்தலையே இதை நடைமுறைப்படுத்தலாம். பாஜக இதுக்கு தயாரா? தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தோல்வியுற்றதை பட்டாசு வெடித்து கொண்டாடினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கருப்பு சட்டையை களைந்து வெள்ளை சட்டை அணிந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார். திமுக ஆட்சியில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கை என்றும் திட்டவட்டம். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே 3 மாதம் வெறும் 90 நாள் தமிழகத்தில் முழுமையாக கஞ்சாவை ஒழிக்கப்படும். தமிழர் ஒருவர் பிரதமராக வாய்ப்பிருந்த போது அதனை கலைஞர் தடுத்து நிறுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மூப்பனார் அவர்கள் பிரதமராக வேண்டும், அதை தடுத்தது யாரு? திரு கருணாநிதி அவர்கள். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தமிழ்நாட்டில் பிறந்த, தமிழ் மண்ணில் பிறந்த ஒருவர் இந்திய நாட்டுடைய பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தியவர் திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தடுத்து நிறுத்தினார். அப்ப எங்க தமிழ் உணர்வு போய்விட்டது ஸ்டாலின் அவர்களே? அப்துல் கலாம் 2வது முறையாக குடியரசுத் தலைவராக திமுக ஆதரிக்க மறுத்ததாகவும் பிரச்சாரம். அப்துல் கலாம் அவர் இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி. அண்ணா திமுக ஆதரித்து அவர் ஜனாதிபதி ஆனார். 2வது முறையாக முடியாதுன்றீங்க. 2வது முறை அப்துல் கலாம் அவர்களை ஆதரிக்க முடியாது. உடனே அவர் அப்துல் கலாம் அவர்கள், மரியாதைக்குரிய மறைந்த அப்துல் கலாம் அவர்கள், நான் போட்டியில் இருந்து விளைக்கிறேன், போட்டி இருந்தா வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலிலும் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு எதிராகவே திமுக ஓட்டளித்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழன் தமிழன் என்று சொல்லி தமிழனை முதலமைச்சர் கொச்சைப்படுத்துவதாகவும் பிரச்சாரம். இப்போ தற்போது தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி ஆகியிருக்கார். இப்போ அவர் யாரு? தமிழ்நாட்டுக்காரர் தானே. ஏத்து ஓட்டு போட்டது ஸ்டாலின். அவர் கண்ணுக்கு திரு ராதாகிருஷ்ணன் தமிழ்னா தெரியல. தமிழன் தமிழன் என்று சொல்லி தமிழனை கொச்சைப்படுத்துகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்.
சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தீரன் சின்னமலையின் 271வது பிறந்த நாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. சேலத்தில் தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் காங்கிரஸ் தலைவரும் தமிழ்நாட்டில் ஒன்றாக பிரச்சாரம் செய்யவில்லை. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட சுற்றுப்பயணத்தில் மு.க.ஸ்டாலின் உள்ளதால் சாத்தியம் இல்லை என ஆர்.எஸ். பாரதி விளக்கம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. கொங்கு மண்டலத்தை திமுகவின் கோட்டையாக செந்தில் பாலாஜி மாற்றியிருப்பதாக உதயநிதி பிரச்சாரம். நீலகிரி மாவட்டம் குஞ்சப்பனை சோதனைச் சாவடியில் உதயநிதி ஸ்டாலின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை சோதனை. உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 தொகுதிகளில் பிரச்சாரத்திற்கு வந்த நிலையில் வாகன தணிக்கை. ஐந்து ஆண்டுகால திமுக ஆட்சியில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர் மீதும் நாள் ஒன்றுக்கு 150 ரூபாய் கடன் ஏற்றப்படுகிறது. உரிமைத் தொகை ரொக்கப்பணம் மூலம் அரசு கொடுத்தது வெறும் 20 ரூபாய்தான் என அண்ணாமலை விமர்சனம். இந்தியாவில் அதிகப்படியான கடன் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதிகப்படியான பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை வழக்குகள் தமிழ்நாடு. அதிகப்படியாக கஞ்சா வழக்குகள் தமிழ்நாடு. அதிகப்படியாக லஞ்ச லாவணை நடப்பது தமிழ்நாடு. இதை கேட்ட நம்பர் 1 அரசர் இவனுங்களே பேர் வைத்து சொல்லியிருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் உள்ள 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ஒன்று பகலில் திருடும் கட்சி, மற்றொன்று இரவில் திருடும் கட்சி என அண்ணாமலை விமர்சனம். ஒரு காலத்தில் நல்ல கட்சியாக இருந்த கம்யூனிஸ்டுகள் தற்போது திமுகவிடமிருந்து பணம் வாங்கும் கட்சிகளாக மாறிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஐயா, பகலில் திருட ஒருத்தர், நைட்டில் திருட ஒருத்தர், 2 பேர். முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி நல்லா தான் இருந்தது. இவங்க எல்லாம் நல்லவர்கள் இருந்த கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது எப்பவுமே பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறோம். என்னைக்கு அவங்க திமுக அக்கவுண்ட்ல பணம் வாங்கலாங்களோ அன்னையிலிருந்து அந்த கட்சியின் மீது எந்த மதிப்பு மரியாதை இல்லைங்க. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 6 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் அண்ணாமலை. தருமபுரி, பெண்ணாகரம், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். தமிழ்நாட்டில் போதையில் மனித மிருகங்கள் அட்டூழியத்தில் ஈடுபடுவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் போதைப் பொருள் புழக்கம் மேலும் அதிகரித்து பிள்ளைகளின் வாழ்க்கையும் சீரழியும் என்று விமர்சனம். ஒரு முதலமைச்சரின் முதன் கடமை தன் நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதுதான் முதல் கடமை. அதுக்கப்புறம் தான் நீ பிரிட்ஜ் கட்டுறியோ, ரோடு கட்டுறியோ, ஐடி பார்க் கட்டுறியோ, ஏர்போர்ட் கட்டுறியோ, அதெல்லாம் அதுக்கப்புறம். முதல்ல உன் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா உனக்கு பதவிக்கு இல்லை, தேவையில்லை. நீ அதுக்கு அந்த பதவிக்கு நீங்கள் எல்லாம் திறமை இல்லாதவர்கள், லாக்கியற்றவர்கள். பட்டியலின தலைவர்களை மோதவிட்டு திமுக குளிர்காய நினைப்பதாக அன்புமணி குற்றச்சாட்டு. கேவி குப்பம் தொகுதியில் போட்டியிடுவதை தவிர்த்த திருமாவை பாராட்டுவதாகவும் பேச்சு. சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக வேட்பாளர்களை ஆதரித்து கமல்ஹாசன் பரப்புரை. தமிழ்நாடு தனி கோட்டையாக நின்று இந்தியாவிற்காக சண்டை போட்டுக் கொண்டிருப்பதாக பரப்புரை. தாவேக தலைவர் விஜய் தாம் போட்டியிடும் சென்னை பெரம்பூர் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பு.
கொடுங்கையூர் தேர்தல் பணிமனை முன்பாக விசில் சின்னத்தை கோலமாக வரைந்து ஆதரவு திரட்டி தாவேக நிர்வாகிகளுடன் ஆலோசனை. சென்னை பெரம்பூரில் இன்று வீடு வீடாக சென்று விஜய் மேற்கொள்ள இருந்த பிரச்சாரம் ரத்து. கேட்கப்பட்ட நேரத்தில் அனுமதி கிடைக்காததால் பரப்புரை ரத்து செய்யப்பட்டதாக தாவேகவினர் தகவல். தைலாபுரம் இல்லத்தில் தனது தபால் வாக்கினை செலுத்தினார் பாமக நிறுவனர் ராமதாஸ். 85 வயதிற்கு மேற்பட்டோருக்கான தபால் வாக்கு நடைமுறைப்படி வாக்கு செலுத்தினார்.